ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம், அதாவது எரிமலையாக வெடித்த திவ்யா கண் கலங்கி அழுததை பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நாளே கண் கலங்கிட்டாங்க. அதாவது 4 பேரும் உள்ளே வந்துட்டு என்ன ஷோ இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, சரியில்லை, அது இதுன்னு தாம் தூம் தக்க தூம் போட்டு கடைசியில் வந்துட்டு இன்றைக்கி திவ்யா வந்துட்டு கேப்டன் ஆகி அதிரடியாக ரூலை போட்டாங்க. சமமாசம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனால் அவங்கக்கிட்டையும் வெஞ்சன்ஸ் பழி வாங்குகிற உணர்வுகள் இருக்குது. அதே மாதிரி விஜய் பார்வதிக்கிட்டையும் திவாகர்கிட்டையும் பேசுகிற மாதிரி மற்றவங்ககிட்ட பேசுகிறது இல்லை. ஆனால் வந்த ஹவுஸ்மேட்ஸு இன்றைக்கி வந்து அந்த டாஸ்கில் வந்துட்டு வச்சு செஞ்சாங்க. எல்லாருமே வந்துட்டு திவ்யா இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்ல அவங்களுக்கு ஏறிக்குச்சு. டாஸ்க் முடிஞ்ச உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க ஃபஸ்ட்டு நாள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு என்னென்னா, நான் வந்துட்டு அங்கே வந்து கத்தி பேசினா தான் அவங்க கேட்குறாங்க, நான் சைலண்டாக பேசினா கேட்கவே இல்லை, வேறு நான் என்ன பண்ண முடியும், இங்கே குரூப்பிசம் இருக்குது, உண்மையிலேயே இருக்குது அப்படின்னு குரூப்பிசம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு அன்புகாங்க, ரெண்டாவது வந்துட்டு விஜய் பார்வதியும் திவாகரும். அதை வந்து சொல்லி இங்கே கண்டிப்பாக இருக்குது, நான் சொல்லுவேன்னு சொல்லி கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஃபஸ்ட்டு நாளே இப்படி வந்து உடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. எந்த தலைக்கும் அசராத இந்த ஹவுஸ்மேட்ஸு இந்த தலைக்கு அதாவது இதுவானாங்க, சைலண்ட் ஆனாங்க, பார்க்கும்போது பதட்டமானாங்க. வியானாலேருந்து எல்லாருமே இப்போ காண்டில் தான் இருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் வந்த வயல்காட்லேயே திவ்யா மேலே தான் எக்கச்சக்கமான பேர் காண்டில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க பண்ண விஷயங்கள் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, பயப்படுறாங்க. மற்றவங்களுக்குலாம் பயந்தாங்களே, ஏன் விஜய் பார்வதி கற்றும்போது கூட பயந்ததான் நம்ம பார்க்கல, ஆனால் அதாவது ஒதுங்கி போவாங்க. ஆனால் இங்கே பயப்படுறாங்க. ஸோ அந்தளவுக்கு திவ்யா வந்து ஒரு சம்பவத்தை வந்துட்டு ஃபஸ்ட் நாளே பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் திவாகர் இன்னும் ஒரு சில பேர் லாஸ்ட்டாக வந்து பேச ஆரம்பித்து காண்டாயிட்டாங்க. ஏன்னா திவாகர்கிட்ட அந்த ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டார், 2 வாட்டி சொல்லலாம், 3 வாட்டி சொல்லலாம், 20 வாட்டி அதே சொன்னால் தலை வலிக்கும். அதை தான் எல்லாருமே சொன்னாங்க. ஈவன் கானா வினோத் சொல்லிட்டு போகிறார், நீ கேட்ட விஷயம்லாம் தப்பு இல்லை, நானே கிளாப் பண்ணேன், ஆனால் திரும்ப கேட்காத, அதுதான் பிரச்சனை, ஆனால் நல்லா தான் கேட்டான்னு சொல்லிட்டு போனார். ஸோ மனசே இல்லாத கானா வினோத்தே சொல்லியிருக்காருன்னா அப்போ பார்த்துங்களேன். ஸோ உங்களோட கருத்தில் சொல்லுங்கள், திவ்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.